எக்ஸாம்பிள் 7.33 லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அதை கொஷினை எழுதிக்கலாம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 3. இப்போது எவாலுவேட் அப்படின்னு கொடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு கொஷின் கொடுத்து அதில் லிமிட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன மெத்தடில் போடணும் அப்படின்னா லோபிட்டல் ரூலில் நம்ம போடணும். ஓகேவா? இப்போது இந்த கொஷினில் இந்த லிமிட்டை கொண்டு போய் ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அதுதான். ஸோ 1 கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுவோம். அப்போ 1 ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு 1 ப்ளஸ் 2 டிவைடட் பை 1 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு 1 ப்ளஸ் 3 விச் இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயருங்கிறது 1 மைனஸ் 3 ப்ளஸ் 2 divided by 1 square 1 minus 4 into 1 minus 4 plus 3 which is equal to 2 plus 1 3 3 minus 3 0 again 3 plus 1 3 plus 1 4 4 minus 4ங்கிறது 0. ஸோ இப்போ இந்த மாதிரி சப்ஸ்டியூஷன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வர ஆன்சர் 0 by 0வோ இல்லை இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி 0 into இன்ஃபினிட்டி இந்த மாதிரி 1 power infinity இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் வந்தது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், இந்த கொஷினை இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். நியூமரேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நியூமரேட்டர்லேயே எழுதணும், டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டினாமினேட்டர்லேயே எழுதணும். யூ பை வி மெத்தடுக்கு போகக்கூடாது. ஓகேவா? அதுமாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு திருப்பியும் என்ன செய்யணும், அந்த லிமிட்டை சப்ஸ்டியூஷன் பண்ணணும். சப்ஸ்டியூஷன் பண்ணி நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபார்ம்லாம் எதுவுமே கிடைக்காம ஏதாவது ஒரு ஆன்சர் கிடச்சிது அப்படின்னா நம்மளுக்கு அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? இப்போது இந்த ஃபங்க்ஷனை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஓகேவா? நியூமரேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 நியூமரேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஒரு டேர்மாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டியதான். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x எக்ஸ் பவர் n மெத்தட். ஓகே, nx பவர் n மைனஸ் 1 ஃபார்மேட்டு மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 ப்ளஸ் கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு 0. ஸோ அதை லீவ் பண்ணிடலாம். ஓகேவா? டிவைடட் பை இந்த டேர்மையும் அதே மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் இருக்குது, கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஓகேவா? இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண டேர்மில் எகைன் நம்ம என்ன செய்யணும், இந்த லிமிட்டை கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணணும். ஓகேவா? இப்போ லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணால் 2 இன்ட்டு 1 மைனஸ் 3 டிவைடட் பை 2 இன்ட்டு 1 மைனஸ் 4 விச் இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் 3ங்கிறது மைனஸ் 1 டிவைடட் பை 2 மைனஸ் 4ங்கிறது மைனஸ் 2 விச் இஸ் ஈக்குவல் டு 1/2. 1/2ன்னு ஒரு ஆன்சராக வந்துருச்சு. ஸோ இதோட நம்ம நிப்பாட்டிக்கலாம். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? நம்மளுக்கு ஃபார்ம் வராமல் எந்த நியூமரிக்கல் ஆன்சர் வந்தாலும் நம்மளுக்கு என்ன செஞ்சுக்கலாம், அதோட நம்ம ஆன்சரை நிப்பாட்டிக்கலாம். நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து 0வாக வரலாம், இல்லை இன்ஃபினிட்டியாக வரலாம். பட் ஃபார்ம் மாதிரி 0 by 0 இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி 1 into இன்ஃபினிட்டி 0 into இன்ஃபினிட்டி 1 power infinity இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் தான் வரக்கூடாது. ஓகேவா? மற்றபடி ஆன்சர் வந்து 0ஆகவோ இல்லை இன்ஃபினிட்டியாகவோ வரலாம். இப்போ நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் 1/2ன்னு கிடச்சிருக்கு. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7.34 இதில் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a எக்ஸ் பவர் n மைனஸ் ஏ பவர் n டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஏன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதை கொண்டு போய் அந்த லிமிட்டை கொண்டு போய் அந்த கொஷனில் சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். அப்போ என்ன ஆகும், ஏ பவர் n மைனஸ் ஏ பவர் n டிவைடட் பை ஏ மைனஸ் ஏ பவர் n மைனஸ் பண்ணிங்கன்னா 0, ஏ மைனஸ் பண்ணிங்கன்னா 0. ஸோ 0/0 ஃபார்ம்னு கிடச்சிருச்சு நம்மளுக்கு. எகைன் என்ன செய்யணும், நம்ம இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிக்கணும். ஒரு டேர்மையும் நியூமரேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நியூமரேட்டரில் எழுதுங்க, டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டினாமினேட்டரில் எழுத வேண்டியதான். ஸோ என்ன ஆகும், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a நியூமரேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். எக்ஸ் பவர் n டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா தான் அப்படியே. ஓகேவா? nx பவர் n மைனஸ் 1 மைனஸ் ஏ பவர் என்னங்கிறது ஏங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 0 கிடைக்கும். ஸோ டிவைடட் பை 1 எக்ஸ் மைனஸ் ஏன்னு இருக்குது. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1, கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 0. ஸோ டிவைடட் பையில் 1 இருக்குது. ஸோ ஃபைனலாக என்ன இருக்கும் அப்படின்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a n எக்ஸ் பவர் n மைனஸ் 1ன்னு இருக்கும். ஓகேவா? இப்போது நம்ம இந்த லிமிட்டை கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணணும். எக்ஸ் இருக்கிற இடத்துக்கு பதிலாக ஏ சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். ஸோ n இன்ட்டு ஏ பவர் n மைனஸ் 1. ஸோ இது மாதிரி வந்ததுனால இது ஒரு நியூமரிக்கல் வேல்யூன்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுக்கு 0/0வோ இல்லை இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டியோ இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் வரல. அதனால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதை ஃபைனல் ஆன்சராக வச்சுக்கலாம். ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a எக்ஸ் பவர் n மைனஸ் ஏ பவர் n டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஏவோட ஆன்சர் வந்து n ஏ பவர் n மைனஸ் 1. ஓகேவா?